எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு புறம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பரலோக தகப்பனே, நம்முடைய கிருவிகளுக்காக நன்றி. நாமம் மகிமைப்படுவதா இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசுவுக்கு பல நாமங்கள் உண்டு. நாமங்கள்னா என்ன? பெயர்கள். அவருக்கு என்னென்ன பெயர் இருக்கிறதோ அப்படியே அவர் இருக்கிறார். அந்த பெயர்களை நாம் சொல்லி சொல்லி நாம் துதிக்கும் போது அவர் மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, அவருக்கு இருக்கிற ஸ்பாவங்கள் நமக்குள்ளும் உருவாகிறது. எதுக்காக ஒருத்தர் துதிக்கணும்? நல்லவரேன்னு சொல்லி துதிக்க துதிக்க ஒருவன் நல்லவன் ஆகிறான். பரிசுத்தரேன்னு ஒருத்தர் உணர்ந்து துதிக்கும் போது துதிக்கிறவன் பரிசுத்தம் ஆகிறான். அல்லேலூயா. அதனால அவன் நாமங்களை சொல்லி துதிக்கும் போது நமக்குள்ளாக இயேசு உருவாகிறார். அப்படி போல இயேசு கிறிஸ்துவை பிறப்பதற்கு முன்பதாக, பல 100 வருடங்களுக்கு முன்பதாகவே ஏசாயா எப்படிப்பட்ட ஒருவர் பிறக்கப் போகிறார் என்பதை தீர்க்க தரிசனமாக உரைக்கும் போது பல நாமங்களை இயேசுவுக்கு வழங்குகிறார். அப்படிப்பட்ட நாமங்களில் ஒன்றுதான் சமாதான பிரபு. என்னங்க? சமாதான பிரபு. இயேசுக்கு ஒரு பெயர் இருக்குது. என்னது? சமாதான பிரபு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் எங்க வர்றாரோ அங்க சமாதானம் உண்டாயிரும். அவர் ஒரு வீட்டுக்குள்ள வந்தார்னா அங்க கணவன் மனைவி பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகள் பிரச்சனை, அந்த உறவுகளில் இருக்கிற பிரிவினைகள்லாம் மறைந்து ஒரு சமாதானம் அங்கே உருவாகும். ஆமான்னு சொல்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? இது சத்தியமா, உண்மையா? ஆமா. பிளவுகள் நீங்கும், சண்டைகள் மாறும், மனக்கசப்புகள் மறைந்து போகும், மனத்தாங்கல்கள் மறைந்து போகும், மனதிலே காணப்படுகிற அந்த வருத்தங்கள் மறைந்து போகும். அந்த உள்ளத்திலே ஒரு சமாதானம் உள்ளே வந்துவிடும். அந்த சமாதானம் உள்ளே வந்துவிட்டால் அந்த குடும்பத்தினுடைய சந்தோஷம் சொல்லி மாளாதது. அது பிரிந்த குடும்பங்களையும் சேர்த்து விடும். எனவே நம்முடைய தேவன் சமாதான பிரபு என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அடுத்த ஆராதனையில் 9 மணி ஆராதனையிலே சமாதான பலியை குறித்து பார்க்க போகிறோம். அது மிகுந்த ஆசீர்வாதத்தை தரப்போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நீங்கள் யூடியூப்லும் இருக்கிறது, கேட்கலாம். சமாதான பிரபு, என் தேவன் இயேசுவை நாம் பார்த்து, அவரை நோக்கி பார்த்து சமாதான பிரபுவேன்னு சொல்லும்போது அந்த சமாதான பிரபுவை, அந்த வார்த்தை அவரை மகிமைப்படுத்துறதும் இல்லாமல் அந்த சமாதான பிரபு எனக்குள்ளாக அவர் வந்து எனக்குள் சமாதானத்தை ஏற்படுத்தி விடுகிறதை அந்த துதி சொல்லும் போதே நாம் ஃபீல் பண்ண தொடங்கிடலாம். யாரெல்லாம் துதிக்கும் போது இருதயத்திலிருந்து துதிக்கிறாங்களோ அந்த துதியில இருக்கிற ஜூஸ், சாறு, அந்த எசன்ஸ் அந்த உள்ளத்திலும் இறங்குகிறதை அவர்கள் அனுபவிப்பார்கள். நான் மறுபடியும் சொல்றேன், சமாதான பிரபுன்னு நீங்க சொல்லி துதிக்கும் போது அது ஏதோ 1000 ஸ்தோத்திர பலி சொல்லணுமேங்கிறதுக்காக கடமைக்கு சொல்லுகிறதா இல்லாம இருதயத்திலே உணர்ந்து, இருதயத்திலே விசுவாசித்து ஒரு துதி சொல்லப்படுமானால் அந்த துதியில் இருக்கிற எசன்ஸ், ஜூஸ், அந்த வல்லமை அந்த மகனுடைய உள்ளத்துக்குள் இறங்கி விடுகிறது. நாம் என்ன சொல்லுவோம்? அல்லேலூயா. அதனாலதான் நாம் எப்படி துதிக்கணுமாமா? உணர்ந்து துதிக்கணும். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். நம்மளை துதிக்க வைக்கிறது மூலமாவே நம்மளை சந்தோஷப்படுத்துகிறவர். நமக்கு துதிக்கிறதுன்னு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். என்ன வேலை? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என்ன சொல்லி வருவார்கள்? என் துதியை சொல்லி வருவார்கள். ஏன் சொல்லி வரணும்? அப்படி துதிக்கிறதா அதனால என்ன லாபம்?
துதிக்கிறதுனால தேவனுக்கு லாபமோ இல்லையோ, துதிக்கிறவர்களுக்கு லாபம். எல்லாரும் சொல்லுங்க, சமாதான பிரபு. சொல்லுங்க எல்லாரும், சமாதான பிரபு. ஓ, சொல்லும் போதே இங்க அந்த பிரபுவின் ஆளுகை உருவாகிறது. ஏன்னா ரோமர்ல வாசிக்கிறோம், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். போகட்டும். இப்படி ஒரு சமாதான பிரபு ஒருவர் பிறப்பார் என்று இயேசு பிறப்பதற்கு முன்பதாக, சில 100 வருடங்களுக்கு முன்பதாகவே ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். அதே போல சமாதான பிரபு பிறந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். தூதர்கள் வந்து இயேசுவின் பிறப்பை என்ன சொல்லுகிறார்கள்? லூக்கா எழுதின சுவிசேஷம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2:14. ஆமா, பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தர் நல்லா மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் அல்ல. ஒரு தானியேல் பிறக்கும் போது இந்த வார்த்தை சொல்லப்படவில்லை. ஒரு தாவீது பிறக்கும் போது இந்த வார்த்தை சொல்லப்படவில்லை. எந்த வார்த்தை? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. முக்கியமா வார்த்தை என்னன்னா, பூமியிலே சமாதானம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இயேசு பிறந்தார்னா பூமியில என்ன வந்துருமாமா? சமாதானம் வந்துடும். தேவதூதர்களே பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து, இத்தனை நாள் இந்த பூமியில அக்கப்போரும் சண்டையும் பிரச்சனையுமா இருந்துச்சு. எப்படி? எதுக்கு? இயேசு பிறக்கிறதுனால பூமிக்குள்ள சமாதானம் வந்துருன்னு சொல்ல. இயேசு பிறந்துட்டதுனால பூமியில யுத்தம் நின்றும், பூமி எதிர்ச்சிகள் நின்றும், பிரிந்து போகிற குடும்பங்கள் சேர்ந்துருங்கிற அர்த்தத்தில் அந்த சொல்லப்படல. பூமியில சமாதானம்னா என்ன அர்த்தம்னா, பூமிக்கும் பரலோக தேவனுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. தேவன் பூமி கைவிட்டாற் போல் இருந்துச்சு. ஆனா எப்போ இயேசு பரலோகத்திலிருந்து பூமியில பிறந்தாரோ, அப்பொழுதே பூமிக்கும் பரலோகத்துக்குமான பிரச்சனை முடிந்து போனது. இதான் அர்த்தம் அதுக்கு. இனி ஆண்டு எப்பொழுது என் இயேசு சிலுவையிலே இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே ரத்தம் சிந்தி பாடுபட்டாரோ, அவர் ரத்தம் சிந்தினாரோ, அடிக்கப்பட்டாரோ, இந்த பூமிக்கு ஜனங்கள் மேல் வரக்கூடிய எல்லா தேவ கோவாக்கினைகளை, தேவனுடைய எரிச்சல்களை அனைத்தும் இயேசு மேல விழுந்துருச்சோ, அந்த நியாய தீர்ப்பு, பூமிக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பு அனைத்தும் இயேசு மேல நியாய தீர்ப்பு வந்துருச்சோ, பூமியில் இருக்கிற ஜனங்களை அடிக்கணும்னு கோபத்தில் இருந்த பிதாவுடைய கோபம் எல்லாம் இயேசு மேல இறங்கிருச்சோ, இப்போ பிதா ஆற்றுப்படுத்தப்பட்டார். பிதாவுடைய கோபம் ஆறினது. ஏன் ஆறினது? அந்த கோபம் அனைத்தும் யார் மேல விழுந்துருச்சு? இயேசு மேல விழுந்துட்டதுனால இனி தேவன் பூமியின் மேல் கோபமாய் இருப்பது இல்லை. இனிமேல் பூமிக்கு சமாதானம் தான். புரிஞ்சவங்க ராமேன்னு சொன்னீங்களா? தேவன் இனி பூமியை பார்க்கும்போது கோபத்தோட பார்ப்பது இல்லை. தேவன் இனி பூமியை பார்க்கும்போது ஒரு கொடும் எரிச்சலோட பார்ப்பது இல்லை. பார்த்தது உண்மைதான். தானியேல் காலங்கள்ல, தாவீது காலங்கள்ல, உலகத்து பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல பூமியை பார்த்தாலே அவர் டென்ஷன் ஆகிறது உண்மைதான். பூமியை பார்த்தாலே எரிச்சரணும், அழிச்சரணும், பாவம் பெருகுதுன்னு அவர் கடுப்பா பார்த்தது உண்மைதான். ஆனா இப்ப அவர் பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா, அவருடைய அத்தனை கோபங்களும் யார் மேல இறங்கிருச்சு? இயேசுவின் மேல. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. ஆமீன் சொல்லுங்க. உலகத்தின் பாவத்தை சுமந்து என்ன பண்ணிட்டாராமா? தீர்த்த. அப்ப உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தாச்சுன்னா தேவனுக்கு பூமியை பார்த்த கோபம் வருமா? வராது. அதனாலதான் அப்பா தேவதூதர்கள் சொல்றாங்க, எப்போ இங்க ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்துச்சோ பெத்லகேம்ல, அப்பவே பூமியில சமாதானம் வந்துருச்சு. அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி சமாதானம் வந்துச்சு? இதைத்தான் மத்தேயுல வாசிக்கிறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 21ல் 4வது வசனத்தை வாசிங்க. இதோ மத்தேயு 21:4, இதோ உன் ராஜா
சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற இந்த சீயோன் குமாரத்திகளுக்கு சொல்லுகிறேன், என் ஆண்டவர் உன்னிடத்தில் சாந்த குணமுள்ளவராய் வருகிறார். எதின் மேல் வருகிறார்? கழுதை குட்டியின் மேல் வருகிறார். கோவேறு கழுதியின் மேல் வருகிறார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சிலருக்கு, கோவேறு கழுதியில வந்தா என்ன அர்த்தம்? சமாதானம்னு அர்த்தம். ஒரு ராஜா குதிரையில வந்தா என்ன அர்த்தம்? யுத்தம்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றார், இந்த காலவேன் மகளே, சீயோன் குமாரத்தியே, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவனே, கழுவப்பட்டவளே, இயேசு சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவளே, உன்னிடத்தில் என் இயேசு கழுதியின் மேல் தான் வருகிறாரே ஒழிய குதிரையின் மேல் வரவில்லை. என்ன அர்த்தம்? உன் வீட்டிலே சமாதானத்தை கொடுக்கத்தான் இயேசு வருகிறார். உன்னை பழி வாங்க வரவில்லை, உன்னை தண்டிக்க வரவில்லை, உன்னை வேதனைப்படுத்த வரவில்லை. உனக்கு வியாதியை கர்த்தர் கொடுப்பதாக நினைத்துக் கொண்டிருக்காதே. போன வாரத்தோட சகோதரர் கேட்ட, பாஸ்டர், என் வீட்டில் இவ்வளவு பிரச்சனைகளை தேவன் ஏன் அனுமதிச்சாரு? ஏன்னே தெரியல பாஸ்டர். நாளுதாங்க என்ன புருஷங்காரன் பயங்கரமா பிரச்சனை பண்றான். போனவே அவங்கள பார்த்து கேட்டேன், ஏம்மா இந்த புருஷனை கர்த்தர் செலக்ட் பண்ணாரா, நீ செலக்ட் பண்ணியா? இல்லைங்க, எங்க வீட்டில் தான் செலக்ட் பண்ணாங்க. அப்படின்னா கர்த்தர் ஏமா குற்றம் சொல்ற? கர்த்தர் யாரையும் சோதிக்கிறவர் இல்லம்மா. கர்த்தர் அனுமதிக்கிற வில்லத்தனத்தை அவர் பண்றது இல்லம்மா அப்படின்னு. உடனே யோபு கர்த்தர் அனுமதிச்சார்ல, தொலைச்சிருவேன் உன்னை. எத்தனை நாளா சபைக்கு வர? ஒழுங்கா வர்றதே கிடையாது. சொன்னேன், யோபு காலத்தில் இயேசு இருந்தாராமா? யோபுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே ஓடி வந்து காப்பாத்துறதுக்கு இயேசு இருந்தாராமா? யோபு தன்னுடைய பக்தியிலையும் தன்னுடைய ஜெபத்திலையும் தன்னுடைய உத்தமத்திலையும் தான் நம்பி நின்னா. ஆனா இன்னைக்கு யோபு கிட்ட இல்லாத ஒருவர் இப்ப உங்களுக்கு இருக்கிறாருமா? இயேசு. யோபு என்பது இயேசு இல்லாத காலம். ஆனால் இதோ இந்த காலமோ இயேசு என்னோடு இருக்கிற காலம். அல்லேலூயா. யோபு காலத்தில் கடவுள் பரலோகத்தில் இருந்த காலம். ஆனால் இன்றைக்கு இயேசு என் உள்ளத்தில் இருக்கிற காலம். பழைய ஏற்பாட்டில் கடவுள் பரலோகத்தில் இருந்த காலம். ஆனால் இன்றைக்கோ இயேசு கடவுள் எனக்குள்ள இருக்கிற காலம். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இயேசு உங்களை சந்தித்து இருக்கிறார். இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் குதிரையின் மேல் வரவில்லை, அவர் கழுதியின் மேல் வந்திருக்கிறார். அவர் சமாதான கர்த்தராக வந்திருக்கிறார். சமாதான பிரபுவாய் வந்திருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை நீங்கள் அனுபவிக்க தொடங்கினார். உங்களை தேடி வந்திருக்கிற இயேசுவை ஓசானா ஓசானா தாவீதின் குமாரனே நன்றிப்பான்னு நீங்க ஆராதிக்கிற துதிக்கிறவர்களாக இருப்பீர்களானால் உங்கள் சமாதான நதி போல இருக்கும். உங்கள் குடும்பம் கட்டப்படும். அந்த சமாதானம் நிரம்பினால், சமாதானம் நிரம்பி வாழ்கிறவர்களுக்கு ஆரோக்கியம் நிரம்பி இருக்கும். உள்ளான மனிதன உள்ளுக்குள்ள பல கவலைகளையும் பல டென்ஷன்ஸையும் பல நினைச்சு வேதனைப்படுறதையும் உள்ளுக்குள்ள பல தனிமைகளையும் உள்ளுக்குள்ள பல பிரஷரையும் உள்ளுக்குள்ள பல பயங்களையும் உள்ள வச்சிருக்கிறவங்களுக்கு தான் உடம்பு வேதனை, உடம்பு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தூக்கமின்மை, தூக்கத்தில் பிரச்சனை. உள்ளுக்குள்ள சமாதானத்தில் நிறைஞ்சு இருக்கிறவங்களுக்கு வியாதியும் வராது, வர ஐஸ்வர்ய வீட்டில் தங்கும், பிரிந்த குடும்பங்கள் சேரும். என் இயேசு சமாதான பிரபு, the prince of peace. பிரபுன்னு என்ன அர்த்தம்? நிறைவான ஐஸ்வர்யங்களை வச்சிருக்கிறவங்க தான் பிரபு. நிலச்சுவாந்தாரர்களை பிரபுக்கள் என்று சொல்வார்கள். பெரிய பெரிய பணக்காரர்களை பிரபுக்கள் என்று சொல்வார்கள். இவர் எதில் பணக்காரர்? சமாதானத்தில் பணக்காரர். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல.
மனிதர்கள் கூட இருக்கிறதுனால வர்ற சமாதானத்தை இல்லை, நீ ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு பார்ப்பதினால் வரக்கூடிய சமாதானத்தை அல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. நான் என் சமாதானத்தை, மை பீஸ், ஐ கிவ் யூ மை பீஸ், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் சொல்லிட்டு சொல்றாரு. ஒருவனும் அதை உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவே முடியாது. திருமணமானவுடனே தன் கணவரை பெரிய ஹீரோவா மனதில் நினைச்சு ஒவ்வொரு பெண்களும் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படியே அவர் வந்த வாழ்க்கையே மாறிடும், ஓஹோன்னு இருக்கும். ஆனால் கல்யாணம் பண்ண 3-4 மாசத்துல எல்லா ஃபீலிங்ஸ் எல்லாம் மறைஞ்சு ஐயோன்னு அதிர்ச்சி ஆகிற பெண்கள் தான் ஏராளம், அதிர்ச்சி அடைகிற ஆண்கள் தான் ஏராளம். ஏனென்றால் அவர்கள் ஏதோ பெரிதான ஒன்றை அவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். அப்படியே அரவணைப்பையும், அப்படியே ஒரு ஆறுதலையும், ஒரு சமாதானத்தையும், அப்படியே ஒரு சந்தோஷம் அப்படியே கொடுத்துருவாருன்னு நினைச்சு அப்படியே ரொம்ப எதிர்பார்த்து அது இல்லாத போது பொக்குன்னு ஏமாந்து போயிடுறாங்க. ஆனால் சத்தியத்தை அறிந்த பெண்களும் ஆண்களுக்கு தெரியும், ஒரு மனிதனை உள்ளான விதத்தில் சமாதானத்தில் நிரப்பி நடத்தக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு மட்டுமே உண்டு. எந்த பிள்ளைகள் தேவனிடத்தில் ஆராதித்து துதித்து தேவ சமாதானம் நிரம்பி இருக்கிறார்களோ, ஆண்டவரால் திருப்தி அடைந்திருக்கிறார்களோ, கர்த்தருடைய சமாதான பிரபுவினால் வரக்கூடிய சமாதானத்தில் நிறைந்திருக்கிறார்களோ, அவர்கள் ஒருவரும் தன்னுடைய கணவரிடத்திலோ மனைவியினிடத்திலோ அதை எதிர்பார்க்க மாட்டார்கள். மாறாக அவர்கள் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள், அன்பை கொடுப்பார்கள், சமாதானத்தை கொடுப்பார்கள், சந்தோஷத்தை கொடுப்பார்கள். கொடுக்கிற இடங்களிலே அந்த குடும்பம் கட்டப்படும், எதிர்பார்க்கிற இடத்துல குடும்பம் விழுந்து போகும். உன் கணவனிடத்திலே உன் மனைவியிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் நீ கொடுக்கிற இடத்துல வைக்க கர்த்தர் விரும்புகிறார். நீ உன் கணவருக்கு உன் மனைவிக்கு சமாதானத்தை கொடுப்பாயானால், சந்தோஷத்தை கொடுப்பாயானால், ஆறுதல் மொழிகளை கொடுப்பாயானால், அன்பே அவனிடத்திலிருந்து எனக்கு அவளிடத்திலிருந்து கிடைக்கலன்னு சொல்லாம நீ தேவனிடத்திலிருந்து வாங்கி அன்பை கொடுப்பாயானால் அந்த குடும்பம் என்றைக்கும் நிற்கும். என்றால் உனக்கு ஒரு சமாதான பிரபு இருக்கிறார். உலகம் தரக்கூடாத சமாதானம் உள்ளத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் 2 சுடர்களை உண்டாக்கிறார், ஒன்று சூரியன், ஒன்று சந்திரன். சூரியன் என்பது வெளிச்சத்தை உருவாக்குகிற ஒரு இடம், சந்திரன் என்பது வெளிச்சத்தை வாங்கி கொடுக்கிற இடம். நமக்கு இயேசு சூரியனாக இருக்கிறார், நாம் அவரிடத்திலிருந்து வெளிச்சத்தை வாங்கி பிரகாசிக்கிற சந்திரனாக இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுவீர்களா? சமாதானத்தை வாங்குங்கள், சமாதானத்தை அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். அவரை அறிகிற அறிவிலே சமாதானம் உண்டாகும். அவர் சமாதான பிரபு. 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? இதோ உன் ராஜா, எல்லாரும் சொல்லுங்க, என் ராஜா. என் ராஜான என்ன? என் வீட்டை ஆட்சி செய்கிறவர், என் பிள்ளைகளை ஆட்சி செய்கிறவர். என்னுடைய ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு, ஆண்டவர் சொல்றார் மறுபடியும், என் மகனே, நான் குதிரை மேல ஏறி வரல. குதிரை மேல ஏறி வந்தா கையில வாள் இருக்கும், சண்டை தான். ஆனா நான் உன்னை சந்திக்கிறதுக்கு ஒரு கழுதியின் மேல ஏறி வர்றேன். அதனால நான் உனக்கு ஒன்று சொல்றேன், உன் வீட்டில் யுத்தம் முடிந்தது. எல்லாம் ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளலாமா? என் வீட்டில் யுத்தங்கள் முடிந்தது. இதனால் என்னுடைய வைராக்கியத்தினாலா, என்னுடைய பரிசுத்தத்தினாலா? இல்லை, என்னுடைய யுத்தம் முடிஞ்சதுக்கு காரணம் இயேசு கழுதியின் மேல் என் வீட்டுக்கு வந்ததினால், எனக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டதினால், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததினால். வசனம் சொல்லுகிறதல்லவா 53ஆம் அதிகாரத்தில், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். வாயை மீறி பேசிடுவோம், பேசியே குடும்பத்துக்கு எடுத்துருவோம், ஆதங்கத்திலேயே குடும்பத்துக்கு எடுத்துருவோம், கோபங்கள்லேயே குடும்பத்துக்கு எடுத்துருவோம், போகக்கூடாத இடங்களுக்கு மீறி சென்றே குடும்பத்துக்கு எடுத்துருவோம், கீழ்ப்படியாமையின் மூலமாகவே நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துருவோம். ஆனால் அப்பா சொல்றாரு, அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அவருடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது.
மறுபடியும் சொல்றேன், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். நான் இயேசுவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இயேசுவை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இயேசு உயர்த்தப்பட்டால் அந்த குடும்பங்கள் விடுதலை அடையும். இயேசு உயர்த்தப்பட்டால் ஜனங்கள் கண்கள் திறக்கப்படும். இயேசு எந்த அளவுக்கு ஒரு சபையிலே ஒரு குடும்பத்தில் உயர்த்தி பிடிக்கப்படுகிறாரோ அந்த அளவுக்கு ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். வெண்கல சர்பத்திலே அந்த கம்பம் உயர்த்தப்படும் போது பாம்பு கடிபட்டவர்கள் அதை நோக்கி பார்த்து பிழைப்பது போல இங்கே இந்த பலிபீடத்திலிருந்து இயேசு சமாதான கர்த்தராக உயர்த்தப்பட்டு கொண்டிருப்பதினால் இதை கேட்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே அதிகாரத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 8வது வசனத்தை வாசிப்போமா? திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி என்ன பண்ணார்கள்? துதி எப்படி இருக்கணும்? ஆர்ப்பரிப்பா இருக்கணும். என்ன சொல்லி துதிக்கிறாங்க? தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவருக்கு ஸ்தோத்திரம், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி அப்படியே அவரை துதிக்கிறார்கள். தேவ பிள்ளையே, எந்த ஒரு மனிதன் என் இயேசு எனக்காக எல்லாம் சிலுவையில் முடிச்சிட்டாரு, என் யுத்தங்கள் முடிந்து போனது, என் ஆண்டவர் சமாதான கர்த்தராக என்னோடு இருக்கிறார்னு உணர்றானோ அவங்கெல்லாம் துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. யாரெல்லாம் ஐயோ என் வீட்டு பிரச்சனை எப்போ மாறும், ஐயோ என்னுடைய ப்ரெஷராக இருக்குது, ஐயோ எனக்கு ரொம்ப கைவிடப்பட்ட மாதிரி இருக்குது, ஐயோ என் கர்த்தர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார், எனக்கு ஏது பிரச்சனைகள்லாம் வருதுன்னு பிரச்சனைகளை நினச்சி பார்க்குறான். பார்த்தீங்களா? பிரச்சனைகளையும் உலகத்தையும் நினைக்கிறான் இல்லையா? அவருடைய ஜபத்தில் துதிகள் வராது. என்ன தெரியுமா வரும்? அழுகை தான் வரும், புலம்பல் தான் வரும், முறுமுறுப்பு தான் வரும், கம்ப்ளைண்ட் தான் வரும். ஜபங்கிற பேரில் போய் விண்ணப்பங்களை மட்டுமே எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனை தீரணும், என் பையன் நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும், என் வீட்டு வாடகை நான் கட்டணும், எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும், என் கடன் மாறணும், எனக்கு அந்த பிரச்சனை மாறணும், இந்த பிரச்சனை மாறணும், இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி பேசுகிறாங்கன்னு கம்ப்ளைண்டிங் பண்ணுகிற இடமாகத்தான் ஜபம் இருக்கும். ஆனால் சமாதான கர்த்தரை அனுபவிச்சவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும் ஜபம்? யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை செயல்களிலே, செயல்களிலே வல்லவரே. பாடலாமா? ஆராதனை, ஆராதனை, ஓசன்னா உன்னத, ஓசன்னா யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை செயல்களிலே, செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா, 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 ஓசன்னா. இல்லை, உள்ளத்தில் ஒரு உறுதியான எண்ணம், என் குடும்பம் கெட்டு போகாது. சொல்லுங்க, என் கூட சேர்ந்து வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் குடும்பம் கெட்டு போகாது.
என் வீட்டில் தீமைகள் நடக்காது, என் குடும்பத்தில் தீமைகள் நடக்காது, என் குடும்பம் கெட்டு போகாது, என் குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார், என் வீட்டுக்குள்ளாக இயேசு வந்திருக்கிறார், சாந்த குணமுள்ளவராக வந்திருக்கிறார், ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார், சமாதானம் கொடுக்கும்படி வந்திருக்கிறார், விடுதலை கொடுக்கும்படி வந்திருக்கிறார். நான் நன்றாக இருப்பேன், என் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும், நான் மனம் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார், என் ராஜா பார்த்துக் கொள்வார். இல்லை இவ்வளவு பெரிய உண்மை இல்லையா? அதெல்லாம் இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டதுனாலதான் வேதம் நம்மை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது. இவ்வளவு பெரிய கடவுள் இருந்தும் கூட ஒரு கிறிஸ்தவன் துயரப்பட்டு படுத்துக்கிறான்னா அது கிறிஸ்து மேல இருக்கிற பிரச்சனை இல்லை, கிறிஸ்தவனின் அறியாமை. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. ஓ, தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கர்த்தரை பார்த்து பயந்துராதீங்க. பழைய ஏற்பாட்டை படிச்சுட்டு கர்த்தர் இப்படிதான் டெரரா இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் தப்புனாலும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாரு, கொஞ்சம் தடுமாறி விழுந்துகிட்டாலும் கை விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. யோபுடைய புத்தகத்தை படிச்சு இப்படித்தான் இயேசு இருப்பார்னு நினைச்சிடாதீங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை. நம்மோடு என்னைக்கும் இருக்கும்படியாகும், எல்லா நேரங்களிலும் நம்மோடு இருந்து நம்மளை மகிமையாக நடத்துறதுக்காக, கைவிடாமல் நடத்துறதுக்காக. யோபுவை போல பிசாசே நேரடியாக சோதிக்க வந்தாலும் அவனை துரத்தி விடுறதுக்காக நம் இயேசு எப்போது நம்மோடு இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இயேசு நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார். கபலதலா கபலதலா கத்துரா தன கபலபா. இயேசு 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 கடவுள் இஸ்ரேல் நாட்டில் வீதி வீதியா திரிஞ்சார் தெரியுமா உங்களுக்கு? ஊர் ஊரா திரிஞ்சார் தெரியுமா உங்களுக்கு? கலிலேயாவிலிருந்து நாசரேத்து போவார், நாசரேத்திலிருந்து சீதோன் பக்கம் போவார், நாசரேத்திலிருந்து எருசலேம் போவார், எருசலேமிலிருந்து பெத்தனியா போவார், பெத்தனியாவிலிருந்து எரிக்கோ போவார். ஏன் தெரியுமா? என் ஜனங்கள் என்ன தேடி வரல, ஆனா நான் என் ஜனங்களை தேடி தேடி போறேன்னு போறாரு. இனி வீதி வீதியா போய் என் ஜனங்களை நான் விடுதலை ஆக்குவேன். பிசாசு பிடிச்சவங்களை நான் வீதி வீதியா சென்று நான் விடுதலை ஆக்குவேன். வியாதியஸ்தர்கள் எங்கிட்ட வர்றத ஒருத்தனையும் இவனை சுகமாக்கலாமா, இவனை சுகமாக்க வேண்டாமா, இவன் பரிசுத்தம் எப்படி இருக்கு, இவன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது, இவன் யோக்கியனா யோக்கியன் இல்லையான்னு எதையுமே பார்க்க மாட்டேன். என்னை நம்பி வந்த எல்லாரையும் நான் சுகமாக்குவேன். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? கர்த்தரை நம்பி வந்த யாராவது சுகம் அடையாம போனது யாராவது பார்த்திருக்கிறீங்களா? வேதத்துல கிடையவே கிடையாது. பழைய ஏற்பாட்டை கவனத்தில் வச்சுட்டு இயேசுவை மட்டுப்படுத்திடாத. பழைய ஏற்பாடு இயேசு இல்லாத காலம், இது இயேசுவின் காலம். நீ கைவிடப்படுவதில்லை. உன் கையை பிடிக்கிறதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறார். அதனாலதான் தேவ தூதர்களே வந்து பாடுறாங்க. தானியேல் பிறக்கும் போது, யோவான் பிறக்கும் போது கர்த்தருக்கு எவன் பிறக்கும் போது பரலோகம் சந்தோஷப்படல, ஆனா இயேசு பிறக்கும் போது பரலோகம் சந்தோஷப்படுது. என்ன சொல்லுது தெரியுமா? இது மூலமா உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகும், இரண்டாவது பூமியில சமாதானம் உண்டாகும், மூணாவது மனுஷர் மேல் பிரியம் உண்டாகும். என்ன உண்டாகும்? மூணாவது மனுஷர் மேல். அந்த தைரியத்தில் தான் சொல்றேன், உன்னை நினைச்சாலே என் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். தேவன் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன்னை கைவிடவே மாட்டார். நீ அவருக்கு செல்லம், நீ அவருக்கு புள்ள, நீ அவருக்கு
அவர் பெத்தெடுத்த புள்ள உனக்கு கைவிடவே, உங்க அப்பா தான் சொல்ல, உன் தாய் உன்னை மறந்தாலும் உன் பக்கத்திலேயே குடியிருக்கிற உங்க அம்மா உன்னை மறக்கலாம், பக்கத்திலேயே குடியிருக்கிற உங்க அப்பா கண்டுக்காம திரும்பிட்டு போகலாம். ஆனா எங்க அப்பா பரலோக தகப்பன், அவர் உன்னை நேசிக்கிறார், மேல பிரியமா இருக்கிறதுனால நீ கண்டுக்காம போனாலும் உன்னை தேடி தேடி வருவார். கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கர்த்தர் ஆச்சரியமானவர். அவர் குறித்து சொல்லிக்கிட்டே போல நேரமாயிரும். சமாதான பிரபுங்க. இன்னைக்கு கேட்ட அந்த வசனத்தை மறந்துடாதீங்க, மறுபடியும் ரீகால் பண்ணுங்க. தேவன் சமாதான பிரபுவாய் உங்களுக்குள் வந்து விட்டார். எருசலேம் ஆகிய உனக்குள்ள வந்து விட்டார். அவர் எப்படி வந்திருக்கிறார்? சமாதான பிரபுவா வந்திருக்கிறார். அவர் உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அங்க சமாதானம் வந்துடும். அங்க யுத்தங்கள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது. படிப்படியாக அவரை அறிய 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 சமாதானம் உனக்குள்ள டெவலப் ஆக உன் வீட்டுக்குள்ள சண்டை வர்றது பார்த்தே பல வருஷம் ஆயிடுறது நீ பார்ப்ப. பயப்படுத்துவார் இல்லாமல் படுத்துக் கொள்வாய். உன்னுடைய மனதில் மன உளைச்சல்கள் இருக்காது. பல பெந்தகோஸ்துக்காரங்கன்னு சொல்றவங்க வைராக்கியமா இருக்காங்க, சர்ச்சுக்கு போறாங்க, திருவிருது எடுக்கிறாங்க, வெள்ளை ட்ரெஸ் போடுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவருடைய யுத்தம் முடியவில்லை. பிரஷரா இருக்கிற பெந்தகோஸ்துக்காரர் நிறைய இருக்கா. ஆனால் இந்த காலையில் ஆசீர்வாத அப்போஸ்தல சபையா மக்களுக்கு ஆண்டவர் பேசுறாரு. நான் உன்னை உள்ளான மனிதன்ல நீ நிறைந்த சமாதானத்தை தந்திருக்கேன், இளைப்பாறுதலை தந்திருக்கேன். உனக்கு மன உளைச்சலை நீ கிடையாது. நீ உள்ளுக்குள்ள நிம்மதியா இரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நிம்மதியா இருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தந்திருக்கிறேன். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பதான் இளைப்பாறுதல் கிடைக்கும். இவ் ஆண்டவர்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கார். நான் சமாதான பிரபு வந்திருக்கேன்பா, நான் சமாதான தேவன் உனக்குள்ள வந்திருக்கிறேன்பா. இனி உன் வாழ்க்கையில யுத்தம் கிடையாது, இனி உன் வாழ்க்கையில யுத்தங்கள் கிடையாது. பல பேருக்கு பதில் சொல்லி மாள்ற அந்த காரியங்கள் கிடையாது. முடிவு கட்டுறேன். நான் முதல்ல நான் யார் உனக்கு காமிப்பேன், அதுக்கப்புறம் நீ உன்னை எனக்கு ஒப்படைப்பேன். நான் உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். நான் உன்னை சந்தோஷமா அழைச்சி செல்ல போறேன். உன் குடும்பம் கட்டப்படும், நீ வாழ்க்கைப்படுவாய். ஏதோ எங்க வந்திருக்கிற நீ? எருசலேமுக்கு வந்திருக்க. நீ எங்க வந்திருக்க? இயேசு கிட்ட வந்திருக்க. இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறாரு. அதனால ருசி நீ பார்த்தே தீருவ. நீ வேண்டானாலும் உன்னால முடியாது. ஏன்னா இயேசு சாந்த குணம் உள்ளவராய் உனக்குள் வந்திருக்கிறார். ஒரு டென்ஷனா வரல, ஒரு கடுப்பா வரல. அதனால பிரசங்கம் பண்ணுகிற நானும் கடுப்புலையும் டென்ஷன்லையும் பிரசங்கம் பண்ண மாட்டேன், சந்தோஷமா பண்றேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் வரும்போதே சாந்த குணம் உள்ளவரா தான் உள்ள வர்றார். ரெண்டாம் வருகையில் அவர் டென்ஷனா வருவார். நியாய தீர்ப்புல நியாயாதிபதி அது இருக்கட்டும், அது எனக்கு இல்லை, அது என்ன பழிவாங்க இல்லை, அது உலகத்தார. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனை, இயேசு வேண்டாம்னு சொல்றவனை வெட்டுறதுக்குன்னே ஒரு குதிரையில வருவார் ரெண்டாம் வருகையில். ஆனா இயேசு வேணும்னு உட்கார்ந்து இருக்கிற என்னை வெட்டுறதுக்கு அவர் வர வேண்டியதில்லை. அவர் என்னை வெட்ட வந்தவர், எனக்காக வெட்டப்பட்டவர். அவர் என்னை அடிக்க வந்தவர், எனக்காக அடிக்கப்பட்டவர். என்னை கொல்ல வந்தவர், அவர் எனக்காக கொல்லப்பட்டவர். எனக்கு வியாதி கொடுக்க வந்தவர், எனக்காக வியாதியை சுமந்தவர். மெய்யாகவே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தார். அதனாலதான் சொல்றேன், உன் வீட்டில் இனி வியாதியினுடைய ஆட்சி இருக்காது. இனி உன் வீட்டில் சண்டையின் ஆட்சி இருக்காது. இனி உன் வீட்டில் கசப்பு ஆட்சி நடக்காது. பிரிந்த குடும்பங்கள் சேர்க்கப்படும். அது கர்த்தர் செய்யறார். என சமாதான பிரபு இல்லையா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதான தேவன் அவர் அப்படி செய்வாரு. இந்த பிரசங்கத்தினுடைய விளைவுகளை இப்ப நீங்க கேட்டீங்களே, இந்த மருந்து உங்க காதுக்குள்ள போன இந்த மருந்து இருக்கு இல்லையா, இந்த அரை மணி நேரம் நான் ஊத்துனேன் இல்லையா ஒரு மருந்து, இந்த மருந்து செய்யற வேலையை வர நாட்கள் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அந்த விளைவுகளை பார்க்க போகிறீர்கள். சமாதானம் பல இடங்களில் உருவாகிறது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இருந்தாலும் சமாதான பிரபு உங்களுக்குள் வந்திருக்கிறார். சமாதான பிரபு உங்களுக்குள்ள பிரவேசித்திருக்கிறார். அங்கு இனி யுத்தங்கள் ஓய்ந்தது. ஆண்டவர் சொல்கிறார், ஈட்டியை முறித்து வில்லை ஒடிக்கிறார், யுத்தங்களை ஓய பண்ணுகிறார்.
யுத்தங்கள் சொல்லும் போது இது அமெரிக்கா சைனா நினைச்சிடாத, உன் வீட்டு யுத்தங்களை முடிக்கிறார். பல மனிதர்களுடைய உள்ளங்கள் வில்லு போல அம்பு போல இருக்கு. உன்னை குத்தி கிழிக்குது இல்லையா, அந்த அம்புகள் எல்லாம் ஆண்டவர் உடைச்சு போடுறார். அப்படின்னா அவன் திருந்திருவாங்கிறதுனால இல்லை, அவன் என்ன பேசினாலும் உன்னை அசைக்காத அளவுக்கு உனக்கு சமாதானத்தை தந்துடுவார். போட ஆண்டவர் என் பக்கம்ங்கிற அளவுக்கு ஆயிரும். கர்த்தர் என்னை நடத்த வல்லவர். கர்த்தர் என் சார்பில் இருக்கும்போது எனக்கு எதிராக இருப்பவன் யார்? Who can stand against me when God is behalf of me? தேவனே என் பக்கம். நமக்கு என்னன்னா, அறியாமையினால பல ரட்சிக்கப்பட்ட பட்டம் அறியாமல் இருக்கிற ஜனங்க தேவனும் என் மேல பிரச்சனை கோபமா இருக்கிறாரு, மக்களும் பிரச்சனையா இருக்கிறாங்கன்னு துவண்டு போயிடுறாங்க. ஆனா இந்த ஆசீர்வாத அப்போஸ்தல சபையில் அது நீக்கப்படுகிறது. எதுனா, தேவன் உன் மேல கோபமா இல்லை, தேவன் உண்மையில் பிரியமா இருக்கிறார். எப்படி பிரியமா இருக்கார்? நான் தான் சரியில்லையே, என் வாழ்க்கை தான் சரியில்லையே, நான் ஒழுங்கா ஜெபிக்கலையே, நான் ஒழுங்கா வாழ்க்கை சரியில்லையே. இதனாலையெல்லாம் தூதர்கள் வந்து சொல்லல நீ சரியாயிருவ, அதனால பூமியில மனுஷன் மேல் பிரியம் உண்டாகும் தூதர்கள் சொல்லல. இயேசு பிறந்திருக்கிறாரு, அதனால பிரியம் உண்டாகும் தான் தூதர்கள் சொல்றாங்க. என்னுடைய வாழ்க்கையை பார்த்து மனுஷன் மேல பிரியத்தை கர்த்தர் உண்டாக்கல, எனக்காக பலியாவதற்காக ஒருவர் பிறந்திருக்கிறார், என்னுடைய பாவங்களை சுமப்பதற்காக ஒருவர் பிறந்திருக்கிறார் என்ற அர்த்தத்தில் தான் தேவ தூதர்கள் சொன்னார்கள். அல்லேலூயா. சூரிய வெளிச்சம் இனி நேரா பூமியில படாம இடையில ஒரு ஓசோன் படலம் தடுக்கிற மாதிரி தேவ கோபம் என் மேல் படாமல் என்னை தடுக்கிற ஓசோன் படலம் இயேசு கிறிஸ்து. இல்ல, இவ்வளோ அருமையான கடவுள் நமக்கு இருக்கார்ல. இதெல்லாம் ஸ்லாகிச்சாலே சுகம், இதெல்லாம் ஸ்லாகிக்கிறதுக்கு பேர் தான் ஜெபம், இதெல்லாம் ஸ்லாகிச்சாதான் நிம்மதி, இதெல்லாம் ஸ்லாகி. அப்படிதான் தேவனை யார் ஸ்லாகிக்கிறானோ அவனை கர்த்தர் நல்லா வச்சுக்கிறாரு. அதை விட்டுட்டு போய் ஜபங்கிற பேரில் புலம்புறதும், சபைங்கிற பேரில் திட்டுறதும், நியாயம் தீர்க்கிறதும், சங்கடப்படுறதும் அது இல்லை வாழ்க்கை. ஆனால் எந்த சமயத்தில் நம்ம சபையில் நம்ம கடிந்து கொள்றோம்னா, இவ்வளோ பெரிய தேவன் இருந்தும் இவ்வளோ கிருபையை நம்ம பிரசங்கம் பண்ணியும் அதை ஒவ்வொரு நாளும் எடுத்து அதை தியானிச்சு அதை ஸ்லாகிக்காம அந்த கிருபையை போக்கடிச்சு சோஃபால படுத்துட்டு பெட்ல படுத்துட்டு போனை நோண்டிக்கிட்டு அப்படியே காலையில் வேலைக்கு போனா அப்படியே சாயந்தரம் வந்துட்டு அப்படியே ஒரு யூடியூப் எடுத்து 2 நோண்டிட்டு படுக்கிறதுக்கு, அதைத்தான் நான் கண்டிக்கிறேன். இவ்வளோ பெரிய தேவனை நீ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் சாப்பிடணுமா வேண்டாமா? என்ன பண்ணணும்? சாப்பிடணும். எப்படி சாப்பிட்றதுன்னு என்ன? இந்த சத்தியங்களை மறுபடியும் ரீகால் பண்ணி பார்க்கறது, ஜெபிக்கிறது, வாயில அறிக்கை செய்யறது, ஆராதிக்கிறது, தினந்தோறும் இப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கைக்குள்ள போறது. இதெல்லாம் பண்ணாம அப்படியே ஏனோதானு இருக்கிறவங்கள தான் சொல்லுவேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிருபையை போக்கடிக்காதீங்க. எவ்வளோ அருமையான கர்த்தர் இருக்கார்ல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இவ்வளோ பெரிய தெய்வத்தை நீ கேட்டே இல்லை. ஏன் திங்கக்கிழமை அதை மறுபடியும் அந்த ஃபோனை ஒதுக்கி வச்சு, உலகத்தை ஒதுக்கி வச்சு, ஒருவேளை உனக்கு பிரசங்கமே மறந்துருச்சுன்னா கூட நம்முடைய யூடியூப் செய்தியை மறுபடியும் கேட்டு ஒரு அரை மணி நேரம் நன்றிப்பா ஸ்தோத்திரப்பான்னு சொல்றதுக்கு கூட உன்னால முடியல, சோம்பேறித்தனமா இருந்தீங்கன்னா அது கண்டிக்கப்பட வேண்டியது. நான் சொல்றவங்களோ ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சமாதான கர்த்தரை தினந்தோறும் சாப்பிடு, அனுபவி, பெற்றுக்கோ, தேவனோடு உறவாடு. உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சிய வாழ்க்கை நீ பார்ப்ப. நீ நல்லா இருக்காப்பா விரும்புறார். ஆனால் தயவு செஞ்சு சாப்பிடு, என்ன சாப்பிடு, என்னுடைய வார்த்தைகளை சாப்பிடு. பழைய ஏற்பாட்டு கட்டளைகளை எடுத்துக்கிட்டு, கடுப்பை எடுத்துக்கிட்டு, சாபங்களை எடுத்துக்கிட்டு ஐயோன்னு உட்கார்ந்துட்டு அதை சாப்பிட்றாத. என்ன சாப்பிடு. நான் ஜீவனை தர்ற தெய்வம், நான் என்னையே வாங்கி சாப்பிடு. நான் சமாதான கர்த்தர், அதை சொல்லு, நல்லா சொல்லு, உணர்ந்து சொல்லு, அதை சாப்பிடு. வல்லமையுள்ள தேவன், அதை சொல்லு, அதை சாப்பிடு. ஞாயிற்றுக்கிழமை விட்டா ஞாயிற்றுக்கிழமை வராது. தினந்தோறும் அந்த வாக்குத்தத்தங்களை, தினந்தோறும் அந்த நாமங்களை சொல்லி துதித்து ஜெபிச்சு அதை சாப்பிடுற வேலையை செய். உன் ஆத்மாவுக்கு இது தேவை. இன்னைக்கு காலையில் ஆராதனைக்கு வந்த நீங்க ஒரு வார்த்தை சாப்பிட்டு இருக்கீங்க. என்ன வார்த்தையை சாப்பிட்டுருக்கீங்க? சமாதான பிரபுவை சாப்பிட்டீங்க. புரிஞ்சவங்கள ராமன் சொல்லுங்க, என்ன சாப்பிட்டீங்க? சமாதான பிரபு சாப்பிட்டீங்களா? இந்த மாதிரி எத்தனை இருக்குல்ல. அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்தவ என்ன எடுத்து தியானிச்சு என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் திருப்தியாகும். மறுபடியும் அடுத்த வாரம் வாங்க, மறுபடியும் இயேசுவை நான் மறுபடியும் சாப்பிட கொடுப்பேன். அப்போ வேறொரு நாமம், வேறொரு வாக்குத்தத்தம்.
இப்படி இயேசு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா இயேசு நமக்குள் வந்து விடுவார். இயேசு வந்தா என்ன ஆயிரும்? எல்லாமே வந்துடும். ஆசீர்வாதங்கள், பரிசுத்தமும் வந்துடும், பணமும் வந்துடும். பரிசுத்தத்தை கொடுத்தது கர்த்தர். அப்ப பணத்தை யார் கொடுப்பா? அவர் தான் கொடுக்கணும். இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அது என்ன ஐஸ்வர்யம்? வேதனை கூட்டப்படாத ஐஸ்வர்யம். நமக்கு எல்லாம் அப்பா தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இந்த உலகத்தில் நீ வாழ்றதுக்கு என்னென்ன வேணுமோ அது அத்தனை ஆற்றல் சேர்த்தி கொடுப்பார். ஸோ இந்த நாளில் சமாதான பிரபுவாய் கர்த்தர் நம்மிடத்தில் வந்ததுக்காக அப்படியே கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா. சமாதான பிரபுவே நன்றின்னு சொல்லுங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படி வாய் விட்டு சொல்லுங்க. மனசுல நினைக்கிற ஜெபமே தப்பான ஜெபம். வாய் விட்டு சொல்லணும். உள்ளத்துல ஆழத்துல உணரணும். வாய் விட்டு சொல்லிடணும். கொஞ்சம் சத்தம் வந்தாலும் தப்பு இல்லை. சத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க. சமாதான பிரபுவே, சமாதான தேவனே, சமாதான காரணரே, சமாதான செய்கிறவரே, கழுதையின் மேல் வந்தவரே, சாந்த குணம் உள்ளவராய் வந்தவரே, என் யுத்தத்தை முடித்து போட்டவரே, என் குடும்பத்தை சுகமாய் என்னை தங்க பண்ணுகிறவரே, என் தூக்கத்தை கூட இன்பமாய் மாற்றுகிறவரே, என் பிரிந்த குடும்பங்களை சேர்த்துகிறவரே, பிரிந்த ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட உறவுகளில் மனசளவில் பிரிந்த காரியங்கள் எல்லாம் சேர்த்து விடுகிறவரே, சமாதான காரணரேன்னு சொல்லி எல்லாம் நன்றி சொல்லுங்க. 2 நிமிஷம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. தொடர்ந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இதை தியானிச்சு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வேற எந்த காரியத்தை காதில் வாங்காதீங்க. வசனங்களை நல்லா உள்ளுக்குள்ளே போகட்டும், உள்ளுக்குள்ளே போய் அப்படியே ஊறட்டும். அது நல்ல பலனை தரும். அப்பா, அனைத்து மகிமைக்கு செலுத்துகிறேன். இன்றைக்கி அதிகாலை 6:30 மணி ஆராதனைக்கு வராத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களோட பேசி பலப்படுத்தி சோம்பேறித்தனம் பார்க்காம நேரத்தில் வர கிருபைதாங்க. அடுத்த ஆராதனையில் மகத்துவமான அப்படி வல்லமை வெளிப்படட்டும். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. காட் பிளஸ். காபி குடிங்க.